தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் யூனிடெக் சேனல் வீரபாண்டி பேசுகிறேன். என்னென்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதான் நான் யூடியூப்பில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது 5.1 ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபயர்ஸ்ன்ற தலைப்பில் போட்டிருந்தேன். அதில் என்னென்னா வெறும் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். எந்த ஒரு விளக்கம் எதுவுமே நான் போடலை. அதோட விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நண்பர்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பீடில் ஒரு 24 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது அதாவது எலக்ட்ரானிக் ஸ்பீடில் வந்து அதாவது புதுசாக வந்தவங்க இருப்பீங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருப்பீங்க. அது புதுசாக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அதாவது அந்த ஆம்பிளிஃபயர்ஸில் என்னென்ன விவரங்கள், அதாவது என்னென்ன பார்ட்ஸ் போட்டிருக்கேன், இதை என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடய விவரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் அந்த ஆம்போட பேனல் மாடல் பார்த்துக்கோங்க. இது வந்து பிக் சைஸ் டிஸ்பிளே போட்டிருக்கேன். இது வால்யூம் என்கோடர். இது யூஎஸ்பி இந்த இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்னா 24 ஃபிட்டு ஆடியோ சப்போர்ட் பண்ணும் கண்டென்ட்டு. இப்போ பேக் சைடு பார்க்கலாம். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதாவது 2 ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்குறது, 2 கோஆக்சியல் இன்புட்டு, 2 அனலாக் இன்புட்டு அதை கொடுத்துருக்கேன். இது 6 ஸ்பீக்கர் அவுட்டு இதுலேருந்து எடுத்திருக்கேன். எக்ஸாஸ்ட் ஃபேனு வந்து 2 போட்டிருக்கேன். இது மெயின் ஸ்கேட்ச் வருகிறது, இது சுவிட்சு. இதில் என்னென்னா இந்த கோஆக்சியலுங்கிறது நான் போன வீடியோவில் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது MXQ 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸில் வந்து கோஆக்சியல் அவுட் எப்படி எடுப்பதுன்னு போட்டிருந்தேன். அந்த வந்து கோஆக்சியல் அவுட் எடுக்கிறதுல இந்த இன்புட்டில் கொடுத்தோம்னா நம்ம இந்த ஆம்பில் டைரெக்டாக 5.1 வீடியோ நீங்கள் அதில் ப்ளே பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு ஃபுல் ஹெச்டி வீடியோ 5.1 ஆடியோ உள்ள வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது அப்படியே 5.1 வந்துடும். இந்த ஆம்போட இப்போ உள்ளே இருக்க பார்ட்ஸ் என்ன இதுன்ட்டு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அந்த ஆம்போட இன்சைடு, அதாவது உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த இதுக்கு வந்திருக்கேன் நான். இப்போ இது வந்து 24/24 7 ஆம்ப்ஸு, அதே மாதிரி 12/012 2 ஆம்ப்ஸு உள்ள ட்ரான்ஸ்ஃபரும் போட்டிருக்கேன். இதில் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 10,000 MFT 2 கண்டென்சர் போட்டிருக்கேன். இது வந்து ரெக்டிஃபயர், அதாவது 35 ஆம்ப்ஸ் உள்ளது போட்டிருக்கேன். இது ஏன் இதை போட்டிருக்கேன்னா, அதாவது நிறைய பேர் வந்து 6 ஆம்ப் டயர்டு உள்ள பவர் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா 5 ஆம்ப்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் அளவுக்கு தான் இருந்தால் தான் அந்த 6 ஆம்ப் போடணும். இது வந்து 7 ஆம்ப்ஸுங்கிறனால அது போட்டோம்னா அது சரியான எஃபெக்ட் கிடைக்காது. அது அவுட்புட்டு வந்து 6 ஆம்ப்க்கு மேலே அதை கொடுக்காது. அதனால தான் இந்த ரெக்டிஃபயர் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது ஆம்பிளிஃபயர். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு இது கொடுத்துருக்கேன். இது என்னென்னா 4N4N ஐசி போட்டிருக்குது, STK 4N4N. இது வந்து சரவுண்டுக்கு 2 லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஆடியோ உள்ளது போட்டிருக்கேன், ஸ்டீரியோ. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு ஐசி இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆம்பிளிஃபயர் STK 4N4N ஃப்ரிட்ஜ் ஆக்கி சென்டருக்கு கொடுத்துருக்கேன் மோனோ. ஏன்னா கொஞ்சம் டெப்த்து நல்லாயிருக்கும், ஆடியோ கொஞ்சம் வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குங்கிறதுக்காக அதை நான் அப்படி பண்ணியிருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 4N91 போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா சப்வூஃபர் ஆடியோக்கு. இது வந்து நான் வந்து பிரிட்ஜ் பண்ணி மோனோ ஆம்பிளிஃபயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் வந்து சப்வூஃபரில் வந்து டெப்த்து பேஸ் நல்லாயிருக்கும், வாட்ஸ் கூட வரும். உதாரணத்துக்கு ஒரு சேனலுக்கு இது 50 வாட்ஸ்னால் அது வந்து 100 வாட்ஸ் அப்படியே அவுட்புட் கிடைக்கும். அதை அப்படி பண்ணியிருக்கேன். அதேமாரி பார்த்திங்கன்னா இது என்னென்னா நான் சப்வூஃபர் ஃப்ரீ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து PT31 ஐசி ஒன்று போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதாவது பேஸ் டெப்த்துன்னு சொல்லுவாங்களோ அது நல்லாயிருக்கும். இது என்னென்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு.
அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் நம்மளுக்கு வந்து ஏசி வோல்ட்டு தான் அவுட்புட் ஆகணும். சப்போஸ் ஏதாவது ஐசி ஷார்ட் ஆகி டக்குன்னு டிசி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இது இந்த ரிலே இருக்குல்ல, இங்கே ரிலே இருக்கும், இதில் ஒரு ரிலே வந்து ஒரு 3 ரிலே இங்கே போட்டிருக்கேன். மொத்தம் 4 ரிலே 4 சேனலுக்கு. அதாவது 4 சேனல்னால் இது ஸ்டீரியோ மொத்தம் 6 சேனல். இந்த 6 சேனலில் வந்து டக்குன்னு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிடும். அதாவது அவுட்புட் கொடுக்காது, ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டை கட் பண்ணிடும். அதனால் ஸ்பீக்கர் தப்பிச்சுக்கணும். அதாவது ஷார்ட்டுன்னா ஸ்பீக்கர் காயில் வந்து போகாது. இது எது போட்டிருக்கேன்னா, இந்த பவர் சப்ளை எதுக்குன்னா, இப்போ நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் 2 போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். அதாவது இப்போ 12 வோல்ட்டு 500 மில்லி ஆம்ஸ் போட்டிருக்கேன். இது எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த ஃபேனுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன். இதுக்கும் அந்த ஆடியோக்கும் லிங்க் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்போஸ் நாய்ஸோ இல்லை ஹம்மிங் ஏதோ வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அது தனியாக கொண்டு வந்து இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணி அந்த ஃபேனுக்கு தனியாக லைனை கொடுத்துட்டேன். இது எதுக்குன்னா, இப்போ நான் வந்து இந்த சப்வூஃபர் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து 12 வோல்ட்டில் வேலை செய்யுது, 12 வோல்ட்டு. அதுக்கு தனியாக வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டு ஒரு போர்டு போட்டிருக்கேன். மெயினான போர்டு இப்போ தான் வந்திருக்கோம். இது தான் நம்ம சிசிஎஸ் கெட்டுன்னு, இதுதான் வந்து நான் சொன்னது சிசிஎஸ் கெட்டுன்னு சொல்லுவாங்க. அது இதில் தான் இந்த ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட்டு, இது அனலாக் இன்புட்டு இதில் தான் கொடுப்போம். இதுதான் இந்த அதாவது டால்பி டிடிஎஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற போர்டு. இதுதான் இது வந்து ஆப்டிக்கல் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது ஜிஎஸ்எஸ் கிட்ட, அதாவது டிஎஸ்பி சப்போர்ட் பண்ணுறது. டிஎஸ்பின்னா டிஜிட்டல் சவுண்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த போர்டு இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஆறு அவுட்டு இதில் வந்து வந்திருக்கும். இது 6 அவுட்டை தூக்கி அப்படியே வந்து நான் ஒவ்வொரு ஆடியோவில் இன்புட்டில் இந்த வருங்க இதில் கொடுத்துட்டேன். ஒரு ஆடியோத்துக்கு சப்வூஃபர் அவுட் வர்றதுக்கு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இதில் இன்னொரு கனெக்ஷன் வருது. இது வந்து அப்படியே நேராக வந்து அந்த டிஸ்பிளே, அதாவது இந்த மெகா சைஸு டிஸ்பிளேன்னு சொன்னோம்ல, அந்த டிஸ்பிளே போர்டுக்கு வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா இஎஸ்பிக்கு இந்த போர்டு வயர் வருது. இந்த இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு வயர் வந்து என்கோடர் இங்கே இருக்கு பாருங்க, இதாக இருக்குது என்கோடர். அதாவது முன்னாடி வால்யூம் பண்ணுற மாதிரி. இது வந்து என்கோடர் எதுக்கு சொல்கிறோம்னா, வால்யூமும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இதில் இது இப்படி டிக் பண்ணோம்னா அடுத்தடுத்த மெனுவுக்கு போய் ஒவ்வொன்றா வால்யூம் ஒவ்வொரு இதுக்கு நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது அதாவது ரிமோட்டுக்கு பதில் இதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்வூஃபர் போர்டுக்கு வந்து தனியாக நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். அந்த ஃபேன் எதுக்கு வச்சுருக்கேன்னா, சப்வூஃபர் வந்து பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹீட்டு ஓவராக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து கூல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபேன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மற்றபடி இப்போ இதில் ஒரு சில டெக்னிக்கல் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற STK 414 ஐசி போர்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட்டு இந்த 2வது பின்னு இதுக்கு வர ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 ohms போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 330 ohms இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு 1K போடணும். அதை பாருங்க, இந்த பாருங்க, 3வது ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 1 2 3வது அந்த இது. அதேமாதிரி இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 102 போட்டிருப்பாங்க. சில ஜான் போர்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு வந்து இது 470 ohms, அதாவது 470 பிஎஃப் போடணும். அப்படின்னா தான் ஆடியோ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இது எதுக்கு நம்ம 1K போடுறோம்னா, ஆடியோ வந்து அதாவது கத்தாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பேஸ் அதாவது வால்யூம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எவ்வளோ வால்யூம் வச்சாலும் உதறாது, நல்லாயிருக்கும், கிளியராக இருக்கும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் பர்சன்ட் பார்த்துக்குங்க. இப்போ நான் அது வந்து என்னோடய ப்ளூரே பிளேயர் வச்சுருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது என்னென்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது பிடிச்சிருந்தா நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன், அதாவது வீடியோ போடுறேன். சரிங்க, வாங்க போகலாம். அதே மாதிரி இந்த ஜிசிஎஸ் கிட்டுன்னு சொல்லுவேன்ல, அந்த கிட்டுக்கு வந்து நான் வந்து 12012 2 ஆம்ஸ் இந்த போர்டுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12012 2 ஆம்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏசி வோல்ட்டை அப்படியே கொண்டு வந்து இந்த போர்டில் இன்புட்டாக கொடுத்துட்டேன். 12012 2 ஆம்ஸு இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுக்கு அதை யூஸ் பண்ணலை. இது அந்த 4 டயோடு வச்சுருக்காங்களா, அது மூலமாக டிசி ஆகி அது உள்ள சப்ளைகள் அந்தந்த ஐசிக்கு தனித்தனியாக போயிடும். வாங்க அதோட டெமோவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.